ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்னாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறை ஆட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறை ஆட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு கேடு என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவின். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான வழித்தோண்டல் நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருட்தந்தையர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலே புனித அன்னம்மாளின் திருவிழாவின் நோடே மையமாக முக்கியமான கட்டமாக புனிதமிகு நற்கருணை ஆண்டவரை இங்கே உயர்த்தி அவரை ஆராதித்து அவரிடமிருந்து நாம் நிறைய வல்லமை பெற வேண்டுமென்று ஏற்பாடு செய்திருப்பது உண்மையாகவே மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த வழித்தோண்டல் பங்கை சார்ந்தவங்கள் ஒவ்வொருவரையும், அன்பார்ந்த பங்கு தந்தையையும் நான் உண்மையாகவே இதற்காக உளமாற பாராட்டுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்றால் அவர்களுடைய ஆன்மீகத்தின் ரத்தின சுருக்கம் இவை இரண்டு தான். ஒரு பக்கம் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை நம் எல்லாருக்காகவும் வாசிக்கப்படுகிறது, விளக்கப்படுகிறது. அதை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம், அதன்படி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எவ்வளவோ ஊர்களில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆனால் அந்த மக்களுக்கு விவிலியம் தெரியலன்னா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. வேதாகமத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். புனித ஜெரோம் தெளிவாக சொன்னார், பைபிள் தெரியலன்னா இயேசுவே தெரியாது. இயேசுவை தெரிந்திருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிப்பது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேச விடுவது. இதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றையிலிருந்து நீங்கள் எல்லாரும் வாசிப்பீர்கள், கேட்பீர்கள் என்று நம்பிதான் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள சம்மதித்தேன். எப்படி சாப்பிடாத நாள் இல்லையோ
அதே போல் நம்முடைய முதல் சாப்பாடு என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. உடலுக்கு சாப்பாடு நம்ம சாப்பிட்ற பிரெட்டு, சில சமயத்தில் இட்லி, தோசை, பிரியாணி, என்னென்னவோ அப்பம், விதவிதமான அப்பம், அதெல்லாம் உடலைத்தான் வளர்க்கும். நம் இதயத்தை வளர்ப்பது ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை. இதை மறந்து விடாதீர்கள். ஒரு பக்கம் வார்த்தையை நாம் கருவுற வேண்டும், இன்னொரு பக்கம் அந்த வார்த்தையை நாம் பெற்றெடுக்க வேண்டும். பெற்றெடுப்பது என்றால் என்ன? அந்த வார்த்தை சொல்வதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் ஜெபிப்பது, இறை வார்த்தையை வாசிப்பது, கேட்பது எல்லாம் கருவுறுவது. நாம் குடும்பத்தில் தியாக வாழ்க்கை வாழ்வது, அன்போடு நடந்து கொள்வது, அடுத்தவரை மதிப்பது, இரக்கம் காட்டுவது, இதுதான் வார்த்தையை பெற்றெடுப்பது. கருவுற்றால் மட்டும் போதுமா? போதாது, பெற்றெடுக்க வேண்டும். அன்பு வாழ்வு வாழ வேண்டும், சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அதுதான் பெற்றெடுப்பது. அதுதான் நம்முடைய ஆன்மீகத்தின் முதல் நிலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு எம்மாவுஸ் சீடர்கள் சொன்னார்கள், வழியில் ஆண்டவர் வார்த்தையை தெளிவாக்குகையில் நம்முடைய உள்ளம் உருகவில்லையா, பற்றி எரியவில்லையா என்று கேட்டார்கள். இது முதல் நிலை. பற்றி எரிந்தால் மட்டும் போதுமா? போதாது. ஆண்டவரை அவர்கள் கண்டு கொண்டது எப்போது? பிற சபையாருக்கு இல்லாத ஒரு பெரிய பொக்கிஷம், ஆசீர்வாதம் நம் எல்லாருக்கும் இந்த புனிதமிகு நற்கருணையை ஆண்டவர் ஏற்படுத்தி சென்றது. அப்பத்தை பிட்கையில்தான் அவர்கள் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். ஒரு பக்கம் வல்லமையுள்ள வார்த்தை, இன்னொரு பக்கம் புனிதமிகு நற்கருணை. இந்த புனிதமிகு நற்கருணை ஆண்டவரை பற்றி நமக்கு திரு அவை 3 காரியங்களை எடுத்துரைக்கின்றது. முதல்ல என்னது? எல்லாரும் பக்தியோடு திருப்பலியில் பங்கெடுக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பக்தியோடு திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். அதுதான் நான் சொல்லுவேன், கோயிலில் எந்த பராக்கம் இருக்கக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. குழந்தை பிள்ளைங்க இருந்தால் அழத்தான் செய்யும். அந்த பிள்ளைங்க மேலே தப்பு கிடையாது. அந்த குழந்தைகளை வெளியே தூக்கி செல்லாத தாய்மார்கள்தான் நாம் பக்தியோடு பூசையில் பங்கெடுப்பதை தடுக்கிறார்கள். அது செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை முழங்கப்படும் இடம், எல்லாரும் ஜெபிக்கிற இடம், ஆண்டவர் பேசுவதற்கு செவி கொடுக்கிற இடம் என்பதை மறந்து தகுந்த தயாரிப்பு இருந்தால்தான் நாம் எல்லாரும் பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியும் கடவுள் கொடுத்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். அதை வீணாக்கக்கூடாது. இரண்டாவது, நற்கருணையை பொறுத்த மட்டில் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால், தகுதியான உள்ளத்தோடு பாவம் செய்திருந்தால் பாவத்துக்கு மன்னிப்பு பெற்று புனிதமிகு நற்கருணை ஆண்டவரை நாம் வரவேற்க வேண்டும். இப்போதெல்லாம் நன்மை வாங்குபவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஒப்புரவு அருளடையாளம், பாவ சங்கீர்த்தம் செய்கிறவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். அப்படியெல்லாம் இருக்காமல் தகுந்த உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும். மூன்றாவது, நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது. அன்னை தெரசாவிடம் கேட்டார்கள், எப்படிம்மா இவ்வளவு வேலை செய்கிறீங்க, எப்படி இந்த வேதனையை தாங்கிக் கொள்கிறீர்கள்? எல்லாம் நற்கருணை ஆண்டவரை பார்த்துதான், அவரிடமிருந்து நான் பெறுகின்ற சக்தி தான், வல்லமைதான் என்று அவர்கள் சொன்னார்கள்.
நற்கருணையை உற்று பார்க்க பார்க்க, அவரை நினைக்க நினைக்க அவரை போல நாம் மாறிவிடுவோம். அவருடைய இதயம், அவருடைய சிந்தை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் நம்முடையதாகும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு மீண்டுமாக நினைவுபடுத்துகிறேன். சில சமயத்தில் காணிக்கை பவனி இருக்கும். அப்பம் ரசம் மக்களால் கொண்டு வரப்படும். அந்த அப்பத்திலும் ரசத்திலும் இருப்பது யார்? நீங்களும் நானும் தான். நம்முடைய உழைப்பை வைத்து முயற்சி எடுத்து வேலை செய்து சம்பாதித்த பணத்தை வைத்து அந்த அப்பமும் ரசமும் வாங்கப்பட்டது அல்லது செய்யப்பட்டது. அதில் இருப்பது நாம் தான். அந்த அப்பமும் ரசமும் பலிபீடத்திலே வைக்கப்படுகிறது. குருவானவர் கைகளை விரித்து உம்முடைய தூய ஆவியை அனுப்பி உம்முடைய திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் இவற்றை மாற்றியருளும் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசு சொன்ன அதே வார்த்தைகளை மீண்டும் சொல்லும்போது அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறிவிடுகிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு கிறிஸ்மஸ். சில பேர் கிறிஸ்மஸுக்கு ஈஸ்டருக்கு மட்டும்தான் பூசைக்கு வராங்க. ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு கிறிஸ்மஸ் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் இங்கே பிறக்கிறார். கிறிஸ்து பிறப்பு நிகழ்கிறது. அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாக இரத்தமாக மாறுவது ஆண்டவருடைய பிறப்பு. நாமே ஆண்டவராக மாறிவிட்டோம். ஏனென்றால் அங்கே கொண்டு வரப்படும் போது அப்பத்திலும் ரசத்திலும் நாம் இருந்தோம். இங்கே பாருங்கள், தூய ஆவி இறங்கி வருவதால், வசீகர வார்த்தைகள் சொல்லப்படுவதால் பலி பீடத்திலே நாம் ஆண்டவராக மாறிவிட்டோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவே குருவாக இருக்கிறார், இயேசுவே பலிப்பொருளாக இருக்கிறார். அவரோடு இணைந்து நீங்களும் நானும் பலிப்பொருளாக மாறிவிடுகிறோம். தந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், உழைப்பு எல்லாம் சேர்ந்து இங்கே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், பலிபீடத்திலே நாமும் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றார்கள். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் சக்தி கிடைக்கிறது எப்படி? ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டார் என்னும்போது என்ன அர்த்தம்? மக்கள் எல்லாருக்காக துன்புற அவர் தயாரானார் என்பதுதான். அப்பம் பிடப்படும் போது, ஆண்டவரே, இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற நான் என்னையே பிட்டு கொடுப்பேன் என்று நாம் இங்கிருந்து போக வேண்டும். ரசம் நம் எல்லாருக்காகவும் ஆண்டவருடைய இரத்தமாக மாறுகிறது. இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லும்போது நாம் எல்லாரும், ஆண்டவரே, என்னை எவ்வித மிச்சமும் இன்றி என்னுடைய பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, உறவுகளுக்காக, தேவையில் இருப்போருக்காக கொடுக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லும்போது ஒரு பூஜாரி செய்வது இங்கே நடப்பதல்ல. கல்வாரி பலியில் நிகழ்ந்தது மீண்டும் நினைவுபடுத்தப்பட வேண்டும். ஒரு பக்கம் சிலுவை இல்லாமல் எந்த பூசையுமே இருக்காது. ஒவ்வொரு திருப்பலியிலும் சிலுவை ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரே, அநியாயமாக துன்புற்றவரே, மற்றவர்களுக்கு வாழ்வளிக்க வேதனையை ஏற்றவரே, ஆண்டவரே, உம்மையே கொடுத்தவரே, தன்னலம் துறந்தவரே, தியாகம் செய்தவரே, உம்மை நினைக்கிறேன். திருப்பலிக்கு வந்தேன், உம்மை உற்று பார்த்தேன், நினைவுபடுத்திக் கொள்கிறேன் உம்முடைய சாவை. நானும் சாவேன், நானும் உயிர்ப்பேன், உம் ஆட்சியில் பங்கு பெறுவேன் என்பதுதான் திருப்பலி. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே,
ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்கு மட்டும் நினைவூட்டல் கிடையாது, தந்தையாகிய கடவுளுக்கு நினைவூட்டல். தந்தையை பார்த்து என்ன சொல்லுகிறோம்? திருப்பாடல் 102 வருகிறது, தாவீதை பாரோம், அவருடைய வேதனைகளை பாரோம், அவரை முன்னிட்டு எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதே போலத்தான் தந்தையை பார்த்து, உம்முடைய மகனை அன்றைக்கு சிலுவையிலே எங்களுக்காக தியாகமாக ஒப்பு கொடுக்க நீர் அனுமதித்தீரே, உம்முடைய மகனை பாராம், உம் மகன் சிந்திய வேதனையை, இரத்தத்தை பாராம், உம்முடைய மகன் அடிபட்டதை நினைத்து பாராம். தந்தையே, உம் மகன் இயேசுவை பார்த்து, எங்கள் சகோதரர் இயேசுவை பார்த்து, தந்தையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அப்பா கடவுளுக்கு ஞாபக மறதியா இல்லை, ஒரு விதத்தில் நமக்கு தேவையானதை கேட்க தந்தைக்கும் நினைவூட்டல், நமக்கும் நினைவூட்டல் இந்த திருப்பலி. பிரியமானவர்களே, திருப்பலியின் மாண்பை குறைத்து மதிப்பிடவே முடியாது. நான் நிறைய கோயிலில் எழுதியிருக்கு பார்த்தேன். ஓ குருவே, இந்த திருப்பலி நீ எப்படி கொண்டாட வேண்டும் தெரியுமா? இதுதான் முதல் திருப்பலி நினைச்சு பூசவையே, இதுதான் உன்னுடைய கடைசி திருப்பலி நினைச்சு பூசவையே, இதுதான் உன்னுடைய ஒரே திருப்பலி அப்படின்னு நினைச்சு பூசவையே அப்படின்னு இருக்கு. வல்லமையுள்ள ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உணவு, ஆறுதல் அளிக்கின்ற, நம்பிக்கை ஊட்டுகின்ற, புத்துணர்வு தருகின்ற புனிதமிகு நற்கருணை நம்முடைய உணவு. இதுதான் நம்முடைய ஆன்மீகத்தின் அடிப்படை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பலி, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறை வார்த்தை. விண்ணை நோக்கி நாம் வாழ முடியும். அன்னைக்கு எலியா சொன்னார், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துவிடும். ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பினார், நம்பிக்கை ஊட்டினார், உற்சாகப்படுத்தினார், தண்ணீரை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார். விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்தில் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார், வார்த்தையை கொடுக்கிறார், உணவை கொடுக்கிறார். இந்த அருமையான உணவை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. உடம்பு மட்டும் வாழ்ந்தால் போதாது, நம் இதயமும் வாழட்டும். நல்ல மனிதர்களாக நம் வாழ்க்கையை தொடர்வோம், விண்ணை நோக்கி பயணிப்போம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, அவருடைய தாய் புனித அன்னம்மாள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன்.